வணக்கம். இந்த வீடியோவில் 7.5% இடஒதுக்கீடு பற்றி விளக்கமாக பார்க்கலாம். 7.5% ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை பற்றிய முழுமையான ஒரு விளக்கத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். பாருங்கள், 7.5% இடஒதுக்கீடு என்றால் என்ன? அரசு பள்ளியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி அல்லது ஆங்கில வழி படித்த மாணவர்களுக்கு உயர்கல்வியில் வழங்கப்படும் இடஒதுக்கீடு. 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை RTE, ரைட் டு எஜுகேஷன், அந்த சட்டம், கட்டாய கல்வி உரிமை சட்டம் இருக்கு இல்லையா, அந்த சட்டத்தின் கீழ் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை தனியார் பள்ளியில் படித்துவிட்டு 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கும் இந்த இடஒதுக்கீடு பொருந்தும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த இடஒதுக்கீடு பொருந்தும்னா, அரசு பள்ளியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை, அது தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, படிச்சிருக்கணும், அவங்களுக்கு பொருந்தும். அப்புறம் 6 to 8 வந்து கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளியில் படிச்சுட்டு, அது என்ன மீடியமாக இருந்தாலும் சரி படிச்சுட்டு, அடுத்து 9th to 12th அரசு பள்ளியில் படிச்சிருந்தாலும் இந்த இடஒதுக்கீடு பொருந்தும். அரசு உதவி பெறும் பள்ளியில் படிச்சிருந்தால் இந்த இடஒதுக்கீடு பொருந்தாது. அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்கு இல்லையா, எய்டட் ஸ்கூல், அதில் படித்தவங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு கிடையாது. அடுத்து, இந்த திட்டத்தால் என்ன பயன்? இந்த 7.5% இடஒதுக்கீட்டில் சேரக்கூடிய மாணவர்களுக்கு என்ன பயன் அப்படின்னா, பாருங்கள், சேர்க்கை கட்டணம், கல்வி கட்டணம், தேர்வு கட்டணம், உணவு கட்டணம், கல்லூரி பேருந்து கட்டணம், அதாவது ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து மெஸ் பில் இருக்கும் இல்லையா, அந்த இது வந்துடும், ஹாஸ்டல் ஃபீஸ். ஹாஸ்டல் இல்லாமல் வந்து டே ஸ்காலராக வராங்க, காலேஜ் பஸ்ஸில் வராங்க அப்படின்னா அந்த காலேஜ் பஸ் ஃபீஸ் இருக்கும்ல, கல்லூரி பேருந்து கட்டணம், இது எல்லாமே வந்து என்னென்னா தமிழக அரசே மாணவர்கள் படிக்கக்கூடிய கல்லூரிக்கு நேரடியாக செலுத்திவிடும். இந்த கட்டணம் வந்து ஸ்டூடெண்ட்டோட அக்கௌண்ட்டுக்கோ ஸ்டூடெண்ட்டோட கையில் கொடுக்குறதோ அது மாதிரி கிடையாது. டைரெக்டாக என்ன ஃபீஸோ, இந்த ஃபீஸ்லாம் எவ்வளோ மொத்தமோ அந்த ஃபீஸை வந்து கவர்மெண்ட்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த குறிப்பிட்ட கல்லூரிக்கு நேரடியாக செலுத்திடும். ஸோ முழுக்க கட்டணம் எதுவும் இல்லாமல் அனைத்து கட்டணங்களையும் தமிழக அரசே ஏற்று படிக்க வைக்கிறது தான் அந்த திட்டத்தினுடைய முழுமையான பயன். அடுத்து, எந்தெந்த படிப்புகளுக்கு இது பொருந்தும்? எந்த படிப்பு வேணுமாலும் படிக்கலாமா அந்த திட்டத்தில் அப்படின்னா கிடையாது. எந்தெந்த படிப்புகளுக்கு அப்படின்னா, பாருங்கள், மருத்துவம், பொறியியல், வேளாண்மை, கால்நடை மருத்துவம், பல் மருத்துவம், சட்டம், மீன்வளம், சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி ஆகிய தொழில்முறை இளநிலை பட்டப்படிப்புகளுக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். தொழில்முறை பட்டப்படிப்பு, ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ்ன்னு சொல்லுவோம், ப்ரொஃபஷ்னல் டிகிரி கோர்சஸ், இளநிலை, அதுவும் யூஜிக்கு மட்டும்தான், பிஜி கிடையாது. இப்போ மருத்துவத்துக்கு வந்து 7.5% இடஒதுக்கீடு இருக்குன்னா அது யூஜிக்கு மட்டும்தான், எம்பிபிஎஸ்க்கு மட்டும்தான். நீங்கள் பிஜி படிக்கணும், எம்டி படிக்கணும், எம்எஸ் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த இடஒதுக்கீடு பொருந்தாது. இளநிலை பட்டப்படிப்புகள், பட்டப்படிப்பு மட்டும்தான், டிப்ளமோவுக்கு கிடையாது. பட்டம், டிகிரின்னு சொல்கிறோம், டிப்ளமோவுக்கு கிடையாது, பட்டப்படிப்புகள். அப்போ தொழில்முறை இளநிலை பட்டப்படிப்புகளுக்கு என்னென்ன படிப்புகள்ங்கிறது மேலே குறிப்பிட்டிருக்கோம். இந்த படிப்புகளுக்கு மட்டும்தான் இந்த 7.5% இடஒதுக்கீடு பொருந்தும். அடுத்து, மொத்த இடங்கள் எத்தனை? இந்த 7.5% இடங்கள் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா, ஒவ்வொரு பாடப்பிரிவிலும் ஒவ்வொரு கல்லூரியிலும் இருக்கும் மொத்த இடங்களில் 7.5% இடங்கள். இப்போ உதாரணமாக வந்து ஒரு மெடிக்கல் கோர்ஸ் அப்படின்னா, மெடிக்கல் கோர்ஸ் மொத்தம் தமிழ்நாட்டில் எத்தனை இடங்கள் இருக்குது, அந்த இடங்களில் 7.5% எவ்வளவு அப்படிங்கிறது தான். அதாவது ஒரு 500 இடம் வருது மொத்தம் அப்படின்னா அதுதான் அந்த 7.5%ங்கிறது. ஓகேங்களா? இப்போ ஒரு 100 இடம் இருக்குது அப்படின்னா 100ல் 7.5னா 7.5 இடம் இல்லையா? அப்போ 1000 இடம் இருக்குது அப்படின்னா எவ்வளோ, அதை வந்து 10ஆல் பிரிக்க வேண்டியதான், 75 இடம். இந்த மாதிரி 10,000 இடம் இருக்குது அப்படின்னா என்னது, 750 இடம், இப்படி வரும். ஓகே. ஸோ 7.5% இடம், அது ஒவ்வொரு பாடப்பிரிவுக்கும் இருக்கிற மொத்த இடங்களினுடைய எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி இந்த 7.5% இடங்களினுடைய எண்ணிக்கை மாறுபடும். ஓகே, ரைட். அடுத்து, எந்தெந்த கல்லூரிகளில் சேரலாம்? இப்போ இந்த 7.5% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அரசு கல்லூரியில் படித்தா மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. அரசு கல்லூரியில் சேர்கிறதுக்கு மட்டும்தானா அப்படின்னா அப்படி இல்லை. அரசு கல்லூரிகள், அரசு உதவி பெறும் கல்லூரிகள், எய்டட் காலேஜஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், அது மாதிரி அரசு உதவி பெறும் கல்லூரிகள், சுயநிதி கல்லூரிகள், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ், சுயநிதி கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், யூனிவர்சிட்டிஸ், எதில் படித்தாலும் இந்த 7.5% இடஒதுக்கீடு பொருந்தும். ஓகே. அடுத்து, வருமான வரம்பு உள்ளதா? 7.5% இடஒதுக்கீடு யாருக்கெல்லாம் சொல்லிட்டோம் ஆரம்பத்திலேயே, கவர்மெண்ட் ஸ்கூலில் 6 to 12th வரலையும் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அல்லது 6 to 8 வந்து RTE சட்டத்தின் கீழே
ப்ரைவேட் ஸ்கூலில் படித்து 9 to 12 வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும்னு சொன்னோம். அதுதான் தகுதி. அதை தவிர வேறு எந்த தகுதியும் கிடையாது. வேறு எந்த தகுதினா வருமான வரம்பு இத்தனை ஆயிரத்துக்குள்ளே தான் இருக்கணும், இல்லை இத்தனை லட்சத்துக்குள்ளே தான் இருக்கணும் ஆண்டு வருமானம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தகுதி இருக்கானா கிடையாது. வருமான வரம்பு கிடையாது. இந்த 7.5% இடஒதுக்கீடுக்கு வருமான வரம்பு கிடையாது. எவ்வளோ வருமானம் உள்ளவங்களும் இந்த இடஒதுக்கீட்டில் பயனடைய முடியும். நம்ம சொன்ன அந்த ஆரம்பத்தில் சொன்ன அந்த தகுதி இருந்ததுன்னா. அடுத்து பாருங்கள், வயது வரம்பு உண்டா அப்படின்னா வயது வரம்பு கிடையாது. வருமான வரம்பும் கிடையாது, வயது வரம்பும் கிடையாது. இப்போ உதாரணமாக வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ எம்பிபிஎஸ் சேர்றதுக்கு வந்து ஏதாவது நீட் எழுதுறதுக்குலாம் வந்து வயது வரம்பு ஏதாவது வச்சுருக்காங்கன்னா கிடையாது. நீட்டுக்கெலாம் வயது வரம்புலாம் கிடையாது. அப்படின்னா எந்த வயசில் வேணுமாலும் நீட் எழுதலான் இருக்கு இல்லையா? அப்போ எந்த வயசில் வேணுமாலும் நம்ம வந்து என்னது இந்த நீட் எழுதி இந்த 7.5% இடஒதுக்கீட்டில் நம்ம வந்து எம்பிபிஎஸ் படிக்கலாம். அப்படிங்கிறத வயது வரம்பு கிடையாது. ஓகேயா? அதே மாதிரி லா படிக்கிறதுக்கு ஏஜ் லிமிட் இருக்கான்னா கிடையாது. லா படிக்கிறதுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. அப்போ ஒருத்தர் வந்து 6 to 12 வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து முடிச்சுட்டு ஒரு 5 வருஷம் கழித்து அவர் வந்து லாவுக்கு அட்மிஷனுக்கு வந்து இது பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கும் இது வந்து பொருந்தும். அதனால் வயது வரம்பு கிடையாது. அடுத்தது, குறிப்பிட்ட படிப்பிற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டுமா? ஆம். உதாரணமாக எம்பிபிஎஸ் படிக்க நீட் தகுதி வேண்டும். அப்போ 7.5% இடஒதுக்கீடுக்கான தகுதி, அடிப்படை தகுதி என்னென்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃபுல்லாக 6 to 12 படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இருந்தால் போதும். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த எல்லாத்துக்குமே வந்து இந்த 7.5% இடஒதுக்கீட்டில் வந்து சீட் கிடச்சிருமானா கிடைக்காது. அப்போ அதில் வந்து என்னென்னா குறிப்பிட்ட பாடத்துக்கு தகுதி இருக்கும் இல்லையா? கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு பாடத்துக்கும் படிக்கிறதுக்கு இவ்வளோ இந்த தகுதின்னு இருக்குது. உதாரணமாக எம்பிபிஎஸ் படிக்கணும்னா நீட்டில் வந்து செலக்ட் ஆகிருக்கு, நீட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் இல்லையா? ஸோ அந்த தகுதி இருந்தால் தான் இது பண்ண முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு படிப்புக்கும் வந்து மினிமம் மார்க்ஸ் வந்து வச்சுருப்பாங்க, எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் வந்து வச்சுருப்பாங்க இல்லையா? 50%, 55%, 45% அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட படிப்புக்கு +2ல் இவ்வளோ % மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த தகுதியும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கணும், பூர்த்தி செஞ்சுருக்கணும். அப்போ தான் வந்து இந்த இதில் இடம் கிடைக்கும். வெறும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இடம் கிடச்சிடாது. ஸோ அந்தந்த படிப்புக்கான அடிப்படையான தகுதி என்ன நிர்ணயிச்சிருக்காங்களோ அந்த தகுதியை நீங்கள் வந்து பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறது முக்கியம். அடுத்து பாருங்கள், இனம் சார்ந்த உள் இடஒதுக்கீடு உள்ளதா? ஆம். அப்போ 7.5% இடஒதுக்கீடு அப்படிங்கிறப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, 100 சீட் இருக்குன்னா அதில் வந்து 7.5 சீட்டு வந்து இந்த இடஒதுக்கீடுக்கு வந்துடுது அப்படின்னா அந்த 7.5 சீட்டில் வந்து 7.5 சீட்டுங்கிறது 8 ஆக்கிடுவாங்க இல்லையா? அப்போ அதுக்குள்ளே வந்து என்னென்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரிப்பாங்க. ஓசிக்கு இவ்வளோ, பிசிக்கு இவ்வளோ, பிசிஎம்க்கு இவ்வளோ, எம்பிசிக்கு இவ்வளோ, எஸ்சிக்கு இவ்வளோ, எஸ்டிக்கு இவ்வளோ, எஸ்சிஏக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்யூனிட்டி பேஸ்டாக உள்ள ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா, அந்த 69% இடஒதுக்கீடுன்னு சொல்லுவோம். ஓசிக்கு வந்து 31%, மீதி எல்லாம் வந்து 69% வந்து மற்ற கம்யூனிட்டிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இடஒதுக்கீடு நம்ம தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த உள் இடஒதுக்கீடு இந்த 7.5% உள்ள மறுபடியும் பிரிக்கிறாங்க, கம்யூனிட்டி வைஸ் பிரிப்பாங்க. ஓகே, அப்போ ஒரு 75 இடம் இருக்குன்னா 7.5% அந்த 75 சீட்டை மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, பிரிப்பாங்க. பிசிக்கு எத்தனை, பிசிஎம்க்கு எத்தனை, எம்பிசிக்கு எத்தனை, எஸ்சிக்கு எத்தனை, எஸ்டிக்கு எத்தனை, எஸ்சிஏக்கு எத்தனைன்னு பிரிப்பாங்க. அதுக்குள்ளே அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டிக்காரங்க வந்து இடம் கிடைக்கும். அதுதான் உள் இடஒதுக்கீடுன்னு சொல்கிறது. அடுத்து, எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னா குறிப்பிட்ட படிப்பிற்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போதே 7.5% இடஒதுக்கீடு தேவையா என்பதற்கு ஆம் என்று குறிப்பிட வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 7.5% இடஒதுக்கீட்டில் நீங்கள் வந்து பயன் அடையணும் அப்படின்னா நீங்கள் குறிப்பிட்ட படிப்பிற்கு ஆன்லைனில், இப்போ எல்லாமே ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கிறோம். கவர்மெண்ட் இதில் இது பண்ணுறது எல்லாமே, கவர்மெண்ட் கவுன்சிலிங்கில் இது பண்ணுறது எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்குது. ஸோ அந்த ஆன்லைனில் நீங்கள் அப்ளிகேஷன் போடும்பொழுதே என்ன பண்ணணும்னா அதில் ஒரு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க, 7.5% இடஒதுக்கீடு தேவையா அப்படின்னா அதில் ஆம்னு குறிப்பிடணும். அதில் வந்து குறிப்பிட தவறிட்டோம்னா அதுக்கப்புறம் எப்போவுமே நம்ம வந்து இந்த 7.5% இடஒதுக்கீடுல நம்ம பயனடைய முடியாது. காலேஜ் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த 7.5% இடஒதுக்கீடுக்குல ஃபீஸு இது வந்து நம்ம கேட்கலாமா, கவர்மெண்ட் சலுகை கேட்கலாம்னா நடக்காது. இல்லை ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயர் தேர்ட் இயரில் போய் கேட்கலாம்னா முடியாது. அதனால் அப்ளிகேஷன் போடும்போதே, ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போதே இந்த ஆப்ஷனை நம்ம ஆம்னு செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியம். இப்படி தான் விண்ணப்பிக்கணும். அடுத்து, விண்ணப்பித்த அனைவருக்கும் இடம் கிடைக்குமா? இல்லை, அதான் சொன்னேன். இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட படிப்புக்கு தமிழ்நாட்டில் மொத்தம் வந்து 500 இடம் தான் இருக்குது அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்ம சொன்ன 6 to 12 கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட படிப்புக்கு 1000 பேர் தானே இருப்பாங்க இல்லையா? நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு 10,000 பேர் இருக்கலாம், 20,000 பேர் இருக்கலாம். அவ்வளோ பேர் 7.5% இடஒதுக்கீட்டில் விண்ணப்பிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த குறிப்பிட்ட சீட்டை வந்து கொடுக்க முடியுமானா கிடையாது. சீட்டு இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. 7.5% இடத்து எவ்வளோ இருக்கோ அதுக்குள்ளே தான் நம்ம சீட்டு கொடுக்க முடியும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதில் யார் அந்த டாப் 500 சீட் இருக்குன்னா டாப் 500 மார்க் யார் அப்படின்னு பார்த்து அதுக்குள்ளே நம்ம சொன்ன மாதிரி உள் இடஒதுக்கீடு
அந்த கம்யூனிட்டியில் 500 சீட்டில் பிசிக்கு வந்து எவ்வளோ 100 சீட்டா, அப்போ அந்த அப்ளை பண்ணவங்களில் பிசியில் டாப் 100 வந்து யார் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் பிரிப்பாங்க. அப்போ கட் ஆஃப் மார்க் வந்து முக்கியம், உங்களுடைய மதிப்பெண் வந்து முக்கியம். இது வந்து போட்டி ரீதியான ஒரு வாய்ப்பு தான். ஸோ அப்போ அந்த மார்க் யார் அதிகம் இருக்கோ அந்த கம்யூனிட்டியில் அவங்களுக்கு தான் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அடுத்து, வெளிமாநிலம் வெளிநாட்டில் படிக்க வாய்ப்பு உண்டா அப்படின்னா இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகளில் படித்தா மட்டும்தான் உண்டு. வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு அதுக்கெலாம் வந்து இந்த 7.5% இடஒதுக்கீடு கிடையாது. அடுத்து, அரசு பணிகளுக்கு இந்த இடஒதுக்கீடு உண்டா? அந்த 7.5% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது படிப்பிற்கு மட்டும்தான். அதுவும் நம்ம சொன்ன மாதிரி தொழில்முறை ரீதியான இளநிலை பட்ட படிப்புகளுக்கு மட்டும்தான், பணிகளுக்கு கிடையாது. இப்போ வந்து டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுகிறேன், அந்த இதில் வந்து நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் 6 to 12 வந்து படித்ததுனால எனக்கு அதில் 7.5% இடஒதுக்கீடு இது பண்ணி எனக்கு வந்து பணி கொடுப்பாங்களா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. பணிகளுக்கு இந்த இடஒதுக்கீடு கிடையாது, படிப்பிற்கு மட்டும்தான். அதுவும் நம்ம மேலே குறிப்பிட்ட அந்த குறிப்பிட்ட படிப்புகளுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து, 7.5% இடஒதுக்கீட்டில் படிப்பவர்களுக்கு புதுமைப்பெண் தமிழ் புதல்வன் திட்டம் பொருந்துமா? புதுமைப்பெண் திட்டம் நம்மளுக்கு தெரியும், உயர்கல்வி படிக்கக்கூடிய பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தமிழக அரசு தருது அந்த திட்டம். இப்போ தமிழ் புதல்வன் திட்டம் மாணவர்களுக்கும் என்னென்னா உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய இது வந்து இருக்குது. அது வந்து இந்த 7.5% இடஒதுக்கீட்டில் நம்ம பயனடைகிறதுனால அந்த திட்டத்தினால பயனடைய முடியாமல் போயிடுமோ அப்படின்னா அது மாதிரிலாம் கிடையாது. இந்த 7.5% இடஒதுக்கீட்டில் பயனடையக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் இந்த 2 திட்டம் புதுமைப்பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தில் பயனடையலாம். அடுத்து பாருங்கள், என்னென்ன ஆவணங்கள் தேவை? இந்த 7.5% இடஒதுக்கீட்டில் பயனடையணும்னா என்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னா ஒரே ஒரு ஆவணம் தான். பாருங்கள், கல்லூரியில் சேர்க்கை பெற்றவுடன் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்றதற்கான சான்றிதழை தலைமை ஆசிரியரிடம் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். அப்போ அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைனில் ஒரு குறிப்பிட்ட படிப்புக்கு அப்ளை பண்ணுறப்ப 7.5% இடஒதுக்கீடு ஆம்னு கிளிக் பண்ணிடுறோம், அவ்வளோதான். அப்புறம் காலேஜ் சேர்ந்ததுக்கு அட்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த 6லேருந்து 12 வரலையும் அரசு பள்ளியில் படித்தேன் அப்படின்ட்டு கடைசியாக நீங்கள் படித்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் கொண்டு போய் காலேஜில் சப்மிட் பண்ணணும். இதுதான் ஆவணம், முக்கியமான ஆவணம். இதுதான் தேவையான தகவல்கள் முழுவதும் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். என்ன தகுதி, எப்படி விண்ணப்பிக்கணும், என்ன சலுகைகள் கிடைக்குது, எந்தெந்த படிப்புகளுக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக பார்த்துட்டோம். ஸோ தகுதியுள்ள மாணவ மாணவிகள் இந்த ஒரு அற்புதமான திட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் விரும்பிய படிப்பை விரும்பிய கல்லூரியில் படித்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வாழ்த்துக்கள். நன்றி.